ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மினிட்ஸ் டேண்டடனில் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஓ அவ்வளோமா? என்னடா ரெண்டு பேரும் பார்க்குறான். ஹாய். அன்னைக்கு ஸ்கூல்ல அப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டல. நீ அதுல இருந்து தானே என் மேல கவனம் இருக்கா? நீ பேசுன பேச்சு அப்படி அதான் போட்டேன். எனக்கும் எதிரியா இருக்க விருப்பம் இல்லை. அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன். அதுக்கு சாரி. புட்டியை ஏமாத்தினல, அதுக்கு ஒழுங்கு மரியாதையா அவன்கிட்ட சாரி கேளு. கேட்கணும். இதுக்கப்புறம் எந்த பகையும் வேண்டாம். ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு மூளை வளரல. ஸ்கூல்ல நீ போனதுக்கு ஒண்ணு நான் உன்னை பழி வாங்கல. ஆனா நீ ஒரு ஆளுக்கு இருக்கு சாத்தா. உன்ன மாதிரி ஆளுங்களை பழி வாங்கதான் நான் பிறந்தேன். போயிட்டு எப்படி உலர்ந்து பாரு. மண்டை மேலே போட்டாலே அதான் மூளை பழி பிடிச்சு. நான் ஒன்னும் சாத்தானா இல்ல. போதும் மூடு. இந்த ததையை உன் கூட்டாளி தானே. இந்த பண்ணாட அந்த பொண்ணோட சண்டை போட்டு இருந்தான். நீங்க ரெண்டு சாத்தாங்க. நான் என்னடி பண்ண இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டியை பார்த்து பாட்டி கூப்பிடுறேன். அப்படி போடுடி தங்க கட்டி. கமெண்ட்ல சொல்ற மாதிரியே சொல்லுது. இவங்க உங்களை பியூட்டின்னு கூப்பிட்டதால உங்க பேக்கவே நீங்க விட்டு போறீங்களா? எனக்கு தெரியும்டி. நீ இவங்க ரெண்டு பேரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க. உன்னோட நோக்கமே இந்த உலகத்தை அழிக்கணும்ன்றது தானே. ஆனா இந்த அழகு தேவதை இருக்கிற வரைக்கும் உன்னோட எண்ணம் நிறைவேறும். அவளை கடவுளா பாக்குறதா டெவிலா பாக்குறான். ஒண்ணு தின்னுங்கல சண்டை போடுங்கடி. பாட்டியும் கூட்டி சேர்ந்துச்சு. என்னோட பாட்டியா போயிட்டேன்னு பாக்குறேன். இல்லனா இதோ கொல்ல தட்டி இருப்பேன். டக்கா குறச்சணும். ஏதா நீ என்னதான் சொத்துக்கு சத்த சாதாரணா இருந்தாலும் என்னோட உயிரை நீ பல தடவை காப்பாத்திருக்க. சொல்லமா அவ ஒண்ணு சாதா இல்ல. அது என்னன்னா ஐரா, உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சேத்தாண்டா சேகர். உண்மையாவா சொல்ற? நீ சாதாரணா இருந்தாலும் உனக்குள்ள இன்னும் மனிதாபிமானம் இருக்கு. டக்கா குறச்சலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் நடிக்கிறாளா இவங்க? உண்மையா சொல்றாளா? என்னடா நடக்குதுங்க? சக்காலத்தி ஃபைட் வர வருமா? நான் சொன்னத அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கே. அந்த பைத்தியத்து கிட்ட இருந்து எதுக்கு பாதுகாப்பா இரு. என்ன ஃபீலிங் இது? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி அழகான தேவதைக்கும் அடமையா இருக்க சாத்தானுக்கும் காதலாம். இது தப்பாச்சு. உண்மையா நான் சொல்றேன். இது வேறயா? ரெண்டு கிளவியும் டாட்டி போட்டு என் கற்ப சூரியனை பாக்குது. நெரிச்சு படுக்கல உன உரிச்சி எடுத்துறேன். இதை எடுத்த இடத்துலயே நான் திரும்ப வைக்க போறேன். அடிக்கிற அடியில சோதிக்கிறேன். இப்படிதான் வைக்கணுமா? ஐயோ போடு போட்டு பாரு. முதல்ல உன்னை போட்டா எல்லாம் சரியாயிடும். ஏய் அதை வச்சாடா விளையாடுவீங்க. இந்த டர்போ கிரானிய பார்த்தா மொத்த உலகமும் பயப்படும். என்னையே அடக்கி ஆள பாக்குறீங்க. உங்களை விட ஐயோ உடு சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துச்சு. வந்த யோகத்துக்கு பந்து சந்தோட சுருக்கிச்சு. கிடைச்சதா இல்லையா? நொறுக்கிட்டாங்களே. என்னோட ஒரு சுண்ட கட்டி அடிச்சிருச்சு.
பஞ்சர் ஆக்கிப்பேன். ஓ. எத்தனை சுண்டைக்காயை சூறையாடிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கிளவி இதே வேலையாக திரியே நீ. அசிங்கம் பிடிச்சவங்களா? இப்போதைக்கு ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு. உன்னோட இன்னொரு சுண்டக்காய் எங்க போச்சுன்னே தெரியலையே. ஆ அதுவும் சரிதான். டேய் புட்டி, உன்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? அதை வச்சு ஒக்கல்ட் ஃபாரம்ல தேடி பாரு. என்கிட்ட இருந்தா முன்னாடியே தேடி இருப்பேன்ல. முதல்ல ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போய் ஒரு போனை வாங்கணும். இல்லைன்னா லோன் கட்டியே ரோட்ல லோன்னு போக வேண்டியதுதான். ரைட்ரா, நான் உன்னை லஞ்ச் டைம்ல மீட் பண்றேன். அது என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ஆயாசை. ம்? அது என்னன்னா லஞ்ச் டைம்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆ, என்ன அது? அப்படியா? சரி, ஓகே. ஸ்கூல் முடிஞ்சு ப்ரௌசிங் சென்டர் போலாமா? இல்ல வேண்டாம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு வேலை இருக்கு. என்னடா அவாய்ட் பண்ற? அப்படியா? சரி விடு. எனக்கு பசிக்குதே. சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடலாம். ஆனா புட்டி எங்க? அவனுக்கு ஏதோ வேலை இருக்காமா. அப்படியா? கடமை உணர்ச்சி அதிகமா இருக்கே. பின்ன அவன் என்ன நம்மள மாதிரியா? ஆ, அதுவும் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏன், என்ன ஆச்சு? அவன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தோணுது. ஒருவேளை யாராவது அவனை கரெக்ட் பண்ணிட்டாங்களோ? அது தெரியலையே. இந்த புட்டிலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானா? பட் எனக்கு என்னமோ ஐயா இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. சரி, நான் போய் Possessive, ஜூஸ் துள்ளுது. வாங்கிக்கிறேன். சரி, அப்படின்னா எனக்கும் ஒரு பாம்பே வாங்கிட்டு வா. என்னவா இருக்கும்? எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கே. பேசாம அவன் கிளாஸ் இப்படி புலம்ப விட்டாலே. வேண்டாம், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அவனே நிறைய ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். ஏய், என்னடா இது? மயங்கிட்டாளா? ஸ்கூல் சந்தில வச்சு என்னடா பண்ற? 14, 15, 16, 17, 18, 19, 20. எதுக்கு ஐயா எக்ஸசைஸ் பண்ற? கஷ்டம்தான். என்னோட இன்னொரு சுண்டக்காய் கிடைக்கிறதுக்குள்ள கண்டிப்பா இன்னொரு சாத்தான் என்ன கொல்ல ட்ரை பண்ணும். அந்த பேய் கூட சண்டை செய்ய நான் தயாரா இருக்கணும். புஷ் அப், லேட், புல் அப், மறக்காம ஸ்குவாட். ஓ எல்லாத்துலயும் ஒரு செஞ்சுரி போடு. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நல்ல கட்டு மஸ்தாகணும். ஏதாவது ஆபத்து வந்தா இந்த தடவை மிஸ் ஆயா செவன் நான் தான் காப்பாத்துவேன். அக்கா குறைச்சுன்னா வந்துட்டா. மிஸ் ஷிராட்டோரி நீங்களா? ஓ, அ, ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ அரக்கனாவே இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு தேவதைய உன்னோட உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. ஐயோ, நான் ஒன்னும் அரக்கன் கிடையாது. என்னோட ஃபீலிங்ஸ் அடக்கி வைக்க முடியல. அக்கா குறைச்சுன்னா அசமா அப்படியே இல்ல. ஐயோ இது ரொம்ப பொங்குது. எனது ஏய் நாடி. ஓப்போ நீ என்ன பண்ற? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காரியம் அல்ல. ஏது? அட பைத்தியம், இது முதல்ல காதலே இல்ல. உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? இல்ல, மனச விட்டு காதல வெளிப்படுத்துறப்போ உங்களுக்கு கிஸ் கொடுக்கணும்ல. அந்த புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. காதல செக்ஸ் அடிக்கணும்னா முதல்ல கிஸ் அடிக்கணும். கண்ட புக்கு ஃபர்ஸ்ட் வந்துக்குது. காதலோட காதல வந்து போட்டிருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கண்ட கருமத்தை பார்த்து கெட்டு போயிட்டேன். அப்படியா? என் அப்பாவோட டிவிடில அப்படிதான் போட்டிருந்துச்சு. இங்க அப்படி இல்லையா? அடி பாவி. பசங்க எல்லாரும் உங்களை கொத்திடுவாங்க, வெயிட் பண்றானுங்க. இந்த மாதிரி கலிச்சு பிஹேவியர்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? என் காலதான். அட கன்றாவியே. உன்னை மாதிரி அழகான பொண்ணு, என்ன மாதிரி முட்டா பொண்ணுங்க கூட kiss எல்லாம் அடிக்கக் கூடாது. அதனாலதான் அந்த காதலுக்கு கண்ணீர்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல அழகான பொண்ணா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பே இல்லை. காதலை எப்படி கையாளணும்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல வாய்ப்பை நீயே கெடுத்துக்கிற. ஆனா நான் உன்னை அந்த angle-ல பார்க்கவே இல்ல. எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ண try பண்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. என் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த விடு. நீங்க ஆடியோ கொடுக்க வேண்டாம். நீயும் ஏதாவது காது முடிச்ச பேயுடைய control-ல இருக்கியா என்ன? ஓ இததான் அவ பார்த்துட்டா.
எல்லாம்டா டக்குன்னு ஐயோ. செத்தான். இப்போதான்டா உண்மையான டிவியில பார்க்க போறீங்க. சீக்கிரம் கொடு. என்ன போல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. அசிங்கம் புடிச்சவங்க. மிஸ் அயாசே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கல. ஸ்கூல் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பதம் பார்த்துட்டு இருக்கியாடா பண்ணாட. ட்ரெஸ் மொத்தம் கலைஞ்சிருக்கு, உடம்பு முழுக்க வேர்த்திருக்கு. இதுக்கும் மேல தப்பா புரிஞ்சுக்க எதுவும் இல்ல. கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து தான் கேளுங்களேன். இனி நீ சொல்ல போற எதுவும் நான் கேட்க போறதா இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு? கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல முடியாது. மிஸ் அயாசே நான் சொல்றத கேளுங்க. இனி உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. ஐயோ சீரியஸா பண்ணு. அந்த பொண்ணை அப்படி பார்த்தேன். ஏ ஜூஸ் எங்கடி? இதோட எல்லாம் முடிஞ்சதுடி. என்ன ஜூஸ் முடிஞ்சிருச்சா? அட கருமா. நானே மனசு முடிஞ்சு போயிருக்கேன். உனக்கு ஜூஸ் ஒரு கேடு. ஆமா. ஒரு மேல்டி ஷ்ரிம்ப் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல தாக்கும். இதுங்க மொத்தம் 150 கிலோகிராம் இருக்கும். சராசரி மனுஷனை விட 700 டன் அதிகமா இருக்கும். ஒரே ஒரு குத்துல யானையவே வீழ்த்திடும். தண்ணிக்குள்ள அதுங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை இதுங்க நிலப்பரப்புக்கு வந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சயின்டிஸ்ட் உன் கஷ்டம் புரியுது. உனக்கு வர கோவத்துக்கு யாரையாவது அடிச்சு நவுத்தலான்னு தோணுதுல்ல. இப்ப பூச்சிகளோட எல்லாம் பேசுறாளே. அவளுக்கு மூலம் அங்கே போயிடுச்சு போல. அவகிட்ட யாரும் பேசாதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரி ஆகாத பைத்தியம். இனி நடந்த எதையும் மாத்த முடியாது. மிஸ் அயாசே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன திரும்பவும் நம்பணும்னா நான் பலசாலி ஆகணும். என்னுடைய உழைப்புக்கான பலனை அவங்க கூடிய சீக்கிரம் பாப்பாங்க. நான் எப்படியாவது பலசாலி ஆனா மட்டும்தான் மிஸ் அயாசேவை என்னால காப்பாற்ற முடியும். எந்த ஸ்கூல்லலாம் ஜா அப்படி அலோவ் பண்றாங்க? என்ன நடக்குது? ஏலியனா? ஐராவோட வேல்யூ இதோ வந்துட்டேன். அவ்வளோதான். ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க? முதல்ல இங்க என்ன நடக்குது? வெளியே மொத்தமா இருள் சூழ்நிலை இருக்கு. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த அயாசையோட வேலையா இருக்குமோ? ஏய், கொஞ்சம் இரு. இது ஏலியன் தான் இப்படி பண்ணோம். மிஸ் அயாசே இந்த இடத்துல இல்லையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஏலியன் தான். அடிச்சு நான் இந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டேன். ஐயோ ஏலியனா இவ்வளோதாங்க டார்கெட் வைக்கும். வாட்டர் லெவல் அதிகமாயிட்டே இருக்கே. இது எனக்கு மட்டும்தான் நடக்குதா இல்ல அந்த குட்டிக்கும் நடக்குதா தெரியலையே. ஐயோ என்ன இது? அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருதே. எனக்கு வர கோபத்துக்கு என்ன அது? என்ன நோக்கி இந்த பக்கம் ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஆமா. டைனோசர் மாதிரி இது. டைனோசர் மாதிரி இருக்கு. என்னையா ஏலியன் போய் டைனோசர்லாம் வருது? அதை வச்சே கண்டுபிடிக்குதான்.
பயங்கரமாக சென்ஸ் பண்ணுது. வருது. போச்சு. என்ன பண்ணுது? இருக்குதா? லேசர் பவராது. நல்ல வேலை அவன் கீழே உக்காந்தான். என்ன வந்தது போச்சு. வா ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை அந்த பொட்டிக்கு என்னாச்சு தெரியலையே. ஏய் அது என்ன சத்தம்? அந்த சத்தம் கேட்கும்போது வெடி விபத்து மாதிரி தெரியுது. அடே இங்க என்னதாண்டா நடக்குது? ஒருவேளை அந்த மோமோ ஐயாசை நம்ம மாட்டி விட பாக்குறாளோ? ஏய் அப்படியெல்லாம் எதுவும் இங்க வேற கிடையாது. நீ வரப்போகுது. கண்டதை யோசிக்காம இரு. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. வெளியில ஃபுல்லா இருட்டாயிடுச்சு. மிஸ் ஐஎஸ் வீட்டை சுத்தி பெரிய செவுரு உருவாயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் அப்ப என்ன பண்ணீங்க? வேற என்ன, அந்த பெரிய ஏலியனை அங்க இருந்து ஓட ஓட விரட்டி அடிச்சோம். என்ன ஏலியனா? இப்ப நீ என்ன சொல்ல வர? ஏலியன்ஸ் ஒண்ணு உண்மையா இருக்கா? சந்தேகமே வேண்டாம். உண்மையை சொல்லணும்னா அதுங்க பேய்களை விட ரொம்ப மோசமானது. என்ன அப்ப ஏலியன்ஸ் கூட நமக்கு ஆபத்து வருமா? ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா போன தடவை மனுஷங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் திருடிட்டு போறதுக்கு வந்துச்சு. கனவு காணுங்க, இந்த முறை பாக்ஸர் வந்துக்கிறான். கனவு காணுங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. சரி சரி புரியுது. பொண்ணுங்களெல்லாம் என்னால காப்பாற்ற முடியாது. ஓரமா நின்னு வேடிக்கை பாரு. இவனை ஒரு கை நான் பாக்குறேன். அடியே ஐரா, சொன்னது கேட்கலையா? ஓரமா போ. என்னது அடியில அடியிலாமா? நம்ம இன்னும் கிஸ் பண்ண அடிக்கல. அதுக்குள்ள மாறு போட சொல்ற. அச்சோ, ரொம்ப அது முக்கியம். உள்ள இருக்க பாட்டி நீ. வந்துட்டானுங்க. செர்போனியன்ஸ் திரும்ப வந்துட்டாங்களா? ஆட எறும்பு. இங்க இருந்து ஓடி போங்க. சும்மா இருந்தவங்களை சொரிஞ்சு விட்டுட்டியே. இங்க இருந்து போயிட இந்த செர்போனியன்ஸ் பொண்ணுங்களை பார்த்தா பாஞ்சிரும். ஆமா அது வேற. இவளுக்கு அந்த கோஸ்ட் பவர் வரலையா? ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க மட்டுமே வாய்ட் ஸ்பேஸ் உள்ள வர மாதிரி பண்ணிருக்கு. ஆனா இவன் எப்படி உள்ள வந்தான்? 1000 பள்ளி இருக்கு. டேய் இப்பதான் அவனுக்கு அறையே கச்சிக்குது. எங்ககிட்ட இருக்கிற சயின்டிபிக் டெக்னாலஜியை விட உன்னோட சக்திகள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஐயோ சக்தி எங்ககிட்ட இருந்தா சிறப்பா இருக்கும். அதனால நாங்க உன்னை கடத்திட்டு போக போறோம். உன் உடலை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த சக்திகளை நாங்க எடுத்துப்போம். எல்லாரும் அதுலயே பிரியாகிறீங்களே. உண்மை என்னன்னா சாதாரண மனுஷனை விட என்னுடைய பிசிக்கல் பவர் ரொம்பவே கம்மி. என்னது சாபமா? உங்களோட உருப்பம் உருப்படாம போகணும்னு சபிச்சது யாரு? சொல்ல முடியாது போடா. என்னால இப்ப குடும்பம் முடியலையே. சைக்கிள் பவர்ஸை வச்சு மிஸ் ஐஎஸ் என்னை கண்ட்ரோல் பண்ற மாதிரியே தோணுது. நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். ஐயோ இங்க ஆரம்பிக்கலாமா? ஊருக்கு சிறப்பா கட் பண்ணி பொறுப்பா எடுத்துட்டு போக போறோம். டேய்
ஐராவா ஐராவா பிங்க் கலர்ல இருக்கு அதான். உலகத்தை காப்பாத்த கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகான நினைச்சேன். குழந்தை நான் தான். அப்பா என் தக்கா குறைச்சலத்தை மரியாதையை விட்டுருங்க. திரும்ப பழைய மாதிரி பன்மோட ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஐரோட ஆட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 2 பக்கமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நினச்சேன் இவளுக்குள்ளேயே இப்போ அந்த கோஸ்ட் போயிடுச்சுன்னா இவ்வளோ மாறலாம்ல, இவளுக்கு அந்த பவர் எடுக்க முடியல, ஒரு வேளை வந்து அந்த உயிர் காப்பாற்ற மட்டுமா நின்றுச்சு அப்படின்னு நினச்சேன். அதுதான் இந்த ஏலியன் சொல்கிறப்போ நம்ம இதுக்கு மட்டும்தான் வளவிருச்சு, இவ எப்படி உள்ளே வந்தான்றப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே விஷயம் இருக்குதுன்ட்டு அது ஃபைனலி இப்போ தான் வெளியே வந்துக்குது. ஸோ இவளோட ஆட்டமும் புதுசாக பார்க்க போகிறோன்றது தெரிஞ்சுது. பட் வரவங்களாம் ஏன்டா அவனே இப்போ தாண்டா கஷ்டப்பட்டு ஒரு அரை கண்டுபிடிச்சா அதையும் பிடிக்கணும் பார்த்துக்கு வந்தீங்கன்னா என்ன தாண்டா பண்ணும் அந்த புள்ள, எல்லாருமே அவனையே டார்கெட் வைக்கிறீங்களான்ற மாதிரி. எனக்கு ஐராவோட சில பிஹேவியர்லாம் பார்த்தா எனக்கு அந்த ஆனியா குட்டி ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பேசுறது எல்லாமே. ஆனால் அவளோட ஆட்டம் இங்கே மட்டும் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, அங்கேயும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவட்ட எதிர்பார்க்கலைங்க இப்படிலாம் பண்ணுவான்ட்டு. கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்தால் நம்மளே பதற வச்சிட்டா ஒரு செகண்டு. ஒரு ஆம்பளை பிள்ளையானுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம பையன் வந்து ஃபர்ஸ்ட் இவளா வந்து பேசுனதெல்லாம் வந்து நம்மளை நம்பி ஒரு பொண்ணு பேசுறாளா அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்ஸ் தான் இப்போ வரைக்கும் இருக்கான். பட் இவ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது நல்லா திட்டிட்டு கழுவி ஊற்றிட்டு சண்டை போட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்து செல்லம் அது இதுன்னு சொல்லும்போது ஓகே திரும்ப அந்த பழைய மாதிரி ஃபேக்காக ஏதோ கண்டினியூ பண்ணுறாப்புல இருக்கு, வேணும்னே பேசுகிறா அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா உண்மையாகவே அந்த மேடமுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வந்துருக்கு. பட் வந்து அன்றைக்கி உன்னை காப்பாற்றினது நியாயப்படி பார்த்தா அவள் தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உயிரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உனக்கு எத்தனை இவன் வந்து ஓகே உன்னை தூக்கிட்டு போனா ஓடி போய் அதுக்கிட்ட இருந்தால் காப்பாற்றினா எல்லாம் பண்ணான். பட் மெயினாக உனக்கு உயிர் வர வச்சது அவள் தானே. நியாயப்படி காதல் வரணும் அவங்க மேலே தான் உனக்கு அதிகமாக வரணும் இவனோட. கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தேன் என்னோட அது பேயோட ஆட்டம் மட்டுமே இருக்குது, ஏலியனோட ஆட்டமே காணுமே அப்படின்னு நினச்சோம். அதை வந்துருச்சு. ஆனால் பேயை விட ஏலியன் தாங்க ரொம்ப மோசமாக தெரியுது. வர என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இல்லை. பேய் பார்த்து கூட இந்த அளவுக்கு நம்ம பயப்படுறதில்ல, சாதாரணமாக வருது. இதில் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. பட் இதை பார்த்து ஏலியன் வரப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பீதியாக இருக்குது. ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அங்கே தான் க்ரியேட் ஆகுது. வரத டைனோசர்லாம் வருது, ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துன்னு வந்தானுங்க, இப்போ பாக்ஸரை கொண்டு நிற்க வைக்கிறானுங்க, வித்தியாசமே எடுத்துன்னு வரானுங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஏன்னா இதுக்கு சில பவர்ஸ்லாம் இருக்குது, அது நமக்கு தெரியவே தெரியாது. பேயினா நிறைய விஷயம் மந்திரம் தெரியும், கண்டுபிடிச்சு என்ன ஒன்று பண்ணிடுவா. பட் இதை யூகிக்கவே முடியல அப்போ என்ன பண்ணும், என்ன பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. பைராக்கு தான் எல்லாமே வந்து ஷாக்கிங்காக இருக்கும்னு எது கூட வம்பு இழுத்து வச்சுக்கிறீங்க, எங்கடா கொண்டு நிற்க வச்சுக்கிறீங்கன்ட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் நல்லா போச்சுங்க, பண்ணா போச்சு. ஓகே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.